நாம் மீண்டும் ஒருவரை ஒருவர் இந்த புதிய வருஷத்தில் நாம் முதல் நாளில் மாலை வேளையில் சந்திக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கடந்த வருஷம் முழுவதும் நம்மோடு இருந்தார். இந்த வருஷமும் தேவன் நடத்துவார். ஒரு வருஷத்தில் 12 மாதங்கள் இருக்கிறது, சுமார் 52 வாரங்கள் இருக்கிறது. இந்த 12 மாதங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆமேன். இந்த வருஷத்தில் முதல் நாளில் மாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களும் நான் வந்திருப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டுக்கு ஆண்டு தேவ கிருபை பெருகும். புரியுதா? இந்த வருஷம் என்னம்மா இப்படி என்ன ஏது தெரியலையே, ஐயோ போன வருஷம் ரொம்ப டேஞ்சராக இருந்தது. சிலருக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும், சிலருக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை அந்தந்த நாளுக்குரிய கிருபையை கர்த்தர் தருவார். ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டுக்கு ஆண்டு தேவ கிருபை பெருகும். கர்த்தருடைய கிருபை உங்களில் பெருகும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆண்டுக்கு ஆண்டு போன வருஷம் இருந்தது போல அல்ல, இந்த வருஷம் ஒரு விசேஷித்த கிருபையினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். என்ன இருக்க இல்லையோ, கிருபை மட்டும் இருந்தால் போதும். அன்றைக்கு மரியாதை வாழ்த்தும் போது கிருபை, அவ்வளோதான், கிருபை இருந்தால் போதும். இந்த வருஷத்தில் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்களோ அல்லது ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, இந்த வருஷம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கிருபை பெருக போகிறது. கிருபை பெருக போகிறது. கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஆமென். வேத வசனத்துக்கு நேராய் திருப்புவோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆண்டவர் கொடுக்கிற அருமையான ஒரு வாக்கு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை. இதுதான், இந்த வசனத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை. மைக்கில் படிங்க பார்ப்போம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். உடன்படிக்கை ஒரு வருஷம் அல்ல, உடன்படிக்கை 5 ஆண்டு அல்ல, உடன்படிக்கை 10 வருஷம் அல்ல, உடன்படிக்கை நித்திய நித்திய உடன்படிக்கை. நித்திய காலமாக கர்த்தருடைய பிள்ளைகள், எவர்லாஸ்டிங் கவர்னன்ட். இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை அப்படியே சொந்தமாக்கி கொள்கிறவங்க கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்ணை மூடி இந்த வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரமாக்கி கொள்ளுகிறேன். இந்த வாக்கு தத்தத்தை சொந்தப்படுத்தி கொள்ளுகிறேன். இந்த வாக்கு தத்தத்தை சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். ஆமென். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை. தாவீதுக்கு அருளின, சொல்லிக்கிட்டே இருங்க, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை, நிச்சயமான கிருபை. சகோதரியை, நீ தொய்ந்து போகாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, தடுமாறாதீங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்த போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஆவியில் நிரம்பி, கிருபையிலே தேவன் கிருபையிலே, கிருபையிலே தேவன் கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே
நோட்ஸ் எழுதுகிறவங்களாம் நோட்ஸ் எழுதுங்க, கவனிக்கிறவங்களாம் கவனிங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் யூடியூப்பில் அப்படியே இருக்கும் தானே, இன்னொரு முறை கூட போட்டு கேட்டுக்கலாம், அது நல்லது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு அருளின கிருபைகள் என்ன? எனக்கு இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய தெளிவான நடத்துதல் என்னவெண்டா, அந்த நிச்சயமான கிருபைகளை யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தரப்போகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேலின் புத்தகம், கர்த்தருடைய கிருபை, தாவீதுக்கு அருளின கிருபை. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். 14, தாவீது செய்கைகளிலெல்லாம் தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை குறித்து பயப்படாதீங்க. இந்த வருஷத்தை குறித்து அவநம்பிக்கையாயிராதீங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியம், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் பிரதர். போயிட்டு நீங்கள் தூங்கி பிரியாணி சாப்பிட்டு தூங்கிடக்கூடாது. இந்த வருஷத்தில் அதிகமாக கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கணும். இந்த ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக தியானித்தேன். அப்போ தாவீதுக்கு அருளின ஒரு பெரிய கிருபை என்னன்னு கேட்டால், கர்த்தர் அவனோடு இருந்தார். இருக்கிறதுலேயே பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களோடு இருப்பது தான். உங்களுக்கு தெரியும்ல, எல்லாரும் எப்போதும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. எல்லாரும் எப்போதும் நம்ம கூட இருப்பாங்க. பிள்ளைகள் கொஞ்ச காலம் இருப்பாங்க, அப்பா அம்மா கொஞ்ச காலம் இருப்பாங்க, அண்ணன் தம்பி கொஞ்ச காலம் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி கொஞ்ச காலம் இருப்பாங்க, மனைவி கணவன் புருஷன் எல்லாம் கொஞ்ச காலம். ஆனால் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் ஒருத்தர் தான். உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்போ இந்த 2026 தாவீதுக்கு அருளின ஒரு பெரிய கிருபை என்னன்னா, கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் இப்போ கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரா, என் கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது? சில பிரச்சனைகள்லாம் பார்த்தா என் கூட அவர் இருக்கிற மாதிரியே தெரியலையே. சில போராட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர் என் கூட இருக்கிறார் என்றதுக்கு எந்த விதமான அத்தாட்சியும் ஆதாரமும் இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் திரும்ப நீங்கள் படிக்கணும். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். புத்திமான் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதே போல 15ஆம் வசனத்தை படிக்கும்போது அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை, புத்திமான் மகா புத்திமான். இந்த வருஷத்தில் கர்த்தருடைய ஊழியனாகிய நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் இருக்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா உங்களுடைய புத்தி மிகவும் பலமாக இந்த நாட்களில் கிரியை செய்யும். நீதிமொழிகளின் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை யார் எடுத்தாலும் டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். வாசிங்க. சொற்களின் மிகுதியினால பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், நீங்க படிச்சிருக்கீங்களோ இல்லையோ, எந்த சபையிலிருந்து வந்திருக்கீங்களோ, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்களோ, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை என் ஆண்டவர் உங்களுக்கு அருளுவார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். இப்படி கண்டுபிடிக்கிறான்னா அவன் புத்திமானாய் நடந்துக்கிட்டான். ஏன்னா எனக்கும் அந்த புத்தி வரணும் அப்படின்னா வாய் அடக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில்
அதே 10ஆம் அதிகாரத்தில் 23 படிக்கும்போது தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு, புத்திமானுக்கோ ஞானம் உண்டு. எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. என் வாய் அனாவசியமாக இந்த வருஷத்தில் நான் திறந்து வீட்டுக்குள்ளே சண்டைக்கும் குழப்படிக்கும் காரணமாக நான் ஆயிடக்கூடாது. என் வாய் அனாவசியமாக நான் திறக்கக்கூடாது. கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, பிறரை பரிகாசம் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு புத்தி இல்லாமல் நடக்கிறது, இயேசுவின் நாமத்தினால இந்த வருஷம் அவன் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிட்டு, ஆண்டவரே அதிக வார்த்தையினால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்க போகிறீர். உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றப் போகிறது. உம்முடைய கரம் என்னை தாங்க போகிறது. கர்த்தர் கிருபையா என்னை நடத்த போகிறீர். அதை நினைத்து நான் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தாவே உம்முடைய புத்தியை எனக்கு நீ தரப்போகிறீர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னை புத்திமானாய் நடத்த போகிறீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி, தாவீது கருணினமாக்கிருபை தாசராம் நமக்குமே தந்திடுவார். தாவீது கருணினமாக்கிருபை தாசராம் நமக்குமே தந்திடுவார். எலிசாவை போல் இரு மடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். தாவீது கருணினமாக்கிருபை தாசராம் நமக்குமே தந்திடுவார். தாவீது கருணினமாக்கிருபை தாசராம் நமக்குமே தந்திடுவார். எலிசாவை போல் இரு மடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி போற்றியை பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியை பணிந்திடுவோம். தாவீது கருளின முதல் கிருபை கர்த்தர் அவனோடு இருந்தார். இரண்டாவது கிருபை என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். 2வது கிருபை தாவீதுக்கு கர்த்தர் அருளின நிச்சயமான கிருபை. படிங்க பார்ப்போம். சவுலின் குடும்பத்திற்கும், இந்த மைக்கு வேலை செய்தப்பா, தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர பலவீனப்பட்டு போனார்கள். கர்த்தர் கொடுக்கிற அருமையான நிச்சயமான கிருபையை நீங்கள் பைபிளில் இருந்து படிக்கணும். வசனம் சொல்லுகிறது, சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம், நெடுநாள் சண்டை, நெடுநாள் வாக்குவாதம், நெடுநாளாக அவன் பின்தொடர்ந்துக்கிட்டே வந்தான். ஆனால் பரலோக தேவன் என்ன செய்தார்? வசனம் சொல்லுகிறது, தாவீது வர வர அதுதான் கிருபை. இந்த வருஷம் நீங்கள் கர்த்தர் அருளின கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. வேறு எதையும் சார்ந்து கொள்ளாதீங்க. கர்த்தர் அருளின கிருபையை நீங்கள் நிச்சயமான கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் பலப்படும். உங்கள் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ மார்க்கத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எது பிரதர் அப்படின்னு கேட்டால் ஃபேமிலி. இப்போ நீங்கள் ஒரு ஆள் வந்திருந்தா
இந்த ஒரு ஆள் நீங்கள் கேட்குற இந்த செய்தி நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுவார்கள். சரியா? சோர்ந்து போவாதீங்க. வாழ்க்கையில் கஷ்டங்கள் தோல்விகள் வருவது இயல்பு. ஆனால் 26 காரியம் மாறுதலாக முடியும். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. குடும்பம் பலப்படும், குடும்பம் பலப்படும். இன்றைக்கி குடும்பங்கள் பலப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியமாக தெரியுது. நிறைய குடும்பங்கள் பலவீனப்பட்டு கிடக்குது. பொருளாதாரத்தில், பலவீனங்களில், வியாதிகளில், சரியா, நிறைய சமாதான குறைபாடுகளில் நிறைய குடும்பங்களை பிசாசு பலவீனப்படுத்தி வச்சான். ஆனால் இந்த வருஷம் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிற காரியம் என்னன்னு கேட்டால், நம்முடைய குடும்பம் பலப்படும். அது எப்படி சொல்கிறீங்க உங்கள் குடும்பம் பலப்படும்? ஏசாயா 55:3 படி தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். சவுலுக்கும் தாவீதுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டால், சவுலுக்கு இல்லாத ஒரு கிருபையை என் ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். அப்போ ஆண்டவரே, இந்த வருஷத்தில் என் குடும்பத்தை நீர் பலப்படுத்தணும். இந்த வருஷம் என் குடும்பத்தில் பலவீனம் இருக்கக்கூடாது. பலவீனப்பட்டவன் நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கைகளை உயர்த்தி கண்ணை மூடி. பலவீனப்பட்ட ஒரு ஆள், பலவீனம்னா ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில், பொருளாதாரத்தில், ஆண்டவரே பண விஷயத்தில் பலவீனப்பட்ட ஒரு ஆள் கூட எங்கள் வீட்டில் கிடையாது. இனிமேல் இந்த வருஷம் நாங்கள் பலப்படுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மருத்துவச்சிகள் கர்த்தர் குடும்பங்களை தழைக்க பண்ணினார். காரணம், கர்த்தருக்கு பயந்தார்கள். ஸ்தோத்திரம். தாவீதுக்கு அருளின கிருபை குடும்பங்களை பலப்படுத்துகிறது. எங்கள் வீட்டை பலப்படுத்த போகிறீர் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்பட போகிறது. அதை நினைத்து கரங்களை தட்டி ஸ்தோத்தரித்து, கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையா புது பலத்தான், புது நன்மையா புது பலத்தான், நிரப்பிய நம் வாயும் திருப்தியாகும், நிரப்பிய நம் வாயும் திருப்தியாகும். தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி கீதம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி கீதம் போற்றி பணிந்திடுவோம். நலமுடன் நம்மை இதுவரையில் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. நலமுடன் நம்மை இதுவரையில் கர்த்தரின் கரம் என்றும் நடத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை, கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம், காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். ஆமென். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் நான் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இந்த வார்த்தை நீங்கள் மறந்து போகக்கூடாது. சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது நமக்கு என்ன எப்படி ஜெபிக்கிறதுனே தெரியாமல் ஆயிரும். உடனே அந்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறணும். ஆமென். அதுக்கு தான் இந்த ஸ்டிக்கரு, இந்த கேலண்டரு அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த வாக்குத்தத்தம் உடனே நீங்கள் உரிமை பாராட்டி ஜெபிக்கணும். மூன்றாவது, தாவீதுக்கு அருளின பெரிய கிருபை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம், அதை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புத்தகம்
3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படியுங்கள். அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர் நீ போ பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். 4ஆம் வசனம். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். நல்லா கவனிக்கணும். தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு விசேஷித்த கிருபை. ஒன்று, கர்த்தர் கூட இருந்தார். 2வது, அவன் குடும்பம் பலப்பட்டது. மனதில் அப்படியே பதிச்சு வச்சுக்கோங்க, சரியா? குடும்பம் பலப்பட்டது. 3வது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்று கேட்டால், தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை, அவன் தேவனிடத்தில் விசாரிக்கிற ஒரு மனிதன். தேவனிடத்தில் விசாரிப்பது வேற, ஜெபம் பண்ணுறது வேற. பொதுவாக கிறிஸ்தவ மார்க்கத்தில் நம்ம எல்லாரும் ஜெபித்து பழக்கப்பட்டிருப்போம். பிரச்சனைகள் வந்தால் ஜெபிப்போம், போராட்டம் வந்தால் ஜெபிப்போம், வியாதி வந்தால் ஜெபிப்போம், நெருக்கம் வந்தால் ஜெபிப்போம். ஜெபம் வேறு பிரியமானவர்களே, ஜெபம் வேறு, விசாரிப்பு வேறு. இங்கே வசனம் சொல்லுகிறது, இதோ பெலிஸ்தியர் வசனத்தில் படிக்கிற 1ஆம் வசனம் 23 1 வாசியுங்கள். பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. களஞ்சியத்தெல்லாம் கொள்ளை அடிக்கிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். ஆண்டவரே, நான் போகலாமா? நான் சத்துருவை எதிர்த்து போராடலாமா வேண்டாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். இன்றைக்கு இந்த வருஷத்தின் துவக்க நாளின் மாலையில் நான் உங்களோடு பேசுகிறேன். ஆன்லைனில் இருக்கிற விசுவாசிகளோடு நான் பேசுகிறேன், ஊழியர்களோடு பேசுகிறேன். இந்த வருஷத்தில் அதிகமாக ஆண்டவர்கிட்ட விசாரிங்க. மனுஷன்கிட்ட போய் விசாரிக்கிறத விட கர்த்தரிடத்தில், ஆண்டவரே இதை செய்யலாமா, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் முடிக்கலாமா, என் வீட்டில் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யலான்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். ஜெபம் வேறு, திரும்ப சொல்லி கொடுக்குறேன். ஜெபம் வேறு, விசாரணை வேறு. நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் கல்யாணம் நடந்தபோது, ஈசாக்குக்கு லேட்டாக 60 வயதில் அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது. அப்பொழுது அவனுடைய மனைவி என்ன செய்தால், வசனத்தில் படிக்கிறோம், நீங்கள் 25ஆம் அதிகாரத்திற்கு வாருங்க. ஈசாக்குக்கு 60 வயதில் அவனுக்கு கர்த்தர் கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். அவன் ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு ரெபேக்காளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் ஒரு பிரச்சனை ரெபேக்காளுக்கு. 22ஆம் வசனம், 25, 22 ஆதியாகமம். கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தது. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். பார்த்தீங்களா? இந்த வருஷத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு தொழில் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியம். உடனே எல்லாம் ஓப்பனாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, அதாக இருக்குது, பேங்க்கில் இவ்வளோ லட்சம் ரூபா கடன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, டபார்னு போய் இறங்கிடக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் 1 வாரம் 2 வாரம் உபவாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், அப்புறம் விசாரிக்கணும், தேவனிடத்தில் விசாரிக்கணும். கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக புதிய வழிகளை திறந்து கொடுப்பார். இங்கே இந்த இடத்துல மட்டும் இல்லை, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பைபிளை திறந்து நீங்கள் 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிக்கும்போது, 21 முதல் வசனத்தை தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. 3 வருஷம் ஓயாத பஞ்சம் வந்தபோது அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். பார்த்தீங்களா? தாவீது கர்த்தர் சமூகத்தில் விசாரிக்கிறார். அதான் தாவீதினுடைய ஸ்பெஷாலிட்டியே. தாவீதுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை என்னன்னா, அவன் ஜெபிக்கிறவன் மட்டும் அல்ல, ஆராதனை செய்கிறவன் மட்டுமல்ல, துதிக்கிறவன் மட்டுமல்ல,
அவன் தேவனை தேவ சமூகத்தில் விசாரிக்கிற ஒரு மனுஷன். அப்போது இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். சத்துரு வரும்போது அவன் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான். நான் போய் யுத்தம் பண்ணவா? கேகிலாவில் வந்து களஞ்சியங்களெல்லாம் நாசப்படுத்துகிறான் ஆண்டவரே, அவன் விசாரிக்கிறான். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், தேசத்தில் பஞ்சம் வந்த போது, திரும்ப படிங்க 21:1 சாமுவேல் 21:1 வாசிங்க. ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. தாவீது நாட்களில் ஓயாத பஞ்சம். படிங்க. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த வசனம் எப்படி தொடங்குகிறது? அந்த வசனம் எப்படி தொடங்குகிறது? தாவீதின் நாட்களில் 3 வருஷம். வெயிட் பண்ணுங்க. தாவீதின் காலத்தில் பஞ்சம் வரலாமா? தாவீது பயப்படுகிறவன், ஜெபிக்கிறவன், கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தரை தொழுது கொள்றவன், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறவன், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய நாட்களில் பஞ்சம் வந்துட்டு. இப்போ நீங்கள் நினைப்பீங்க, நான் விசுவாசி, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஜெபிக்கிறவன், என் வீட்டுக்குள்ளே இந்த போராட்டம், நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை யோசிக்கக்கூடும். தாவீதின் நாட்களில், அந்த வசனம் தொடங்குகிறதே பாருங்கள். தாவீதின் நாட்களில், அபிஷேகம் பெற்றவனுடைய நாட்களில், தேவனை துதித்து ஆராதிக்கிறவனுடைய நாட்களில் ஓயாத பஞ்சம். அந்த வசனம் சொல்லுகிறது ஓயாத பஞ்சம். ஓயாத பஞ்சம்னா எங்கே பார்த்தாலும் தரித்திரம், வறுமை, கஷ்டம். அப்போ தாவீது தேவனிடத்தில் என்ன செய்கிறாரு? விசாரிக்கிறார். ஏன் ஆண்டவரே பஞ்சம்? ஏன் பஞ்சம்? திடீர்னு இந்த வருஷத்தில் திடீர்னு ஒரு போராட்டம் வரும்போது அவங்களால தான், இவங்களால தான், ஒன்னால தான், என்னால் தான் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விசாரணை பண்ணுங்க, உட்கார்ந்து பேசுங்க. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த வருஷத்தில் இந்த நாட்களில் இந்த போராட்டம் வந்ததுக்கு என்ன காரணம் ஆண்டவரே? உடனே இப்போ நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தில் என்ன சொல்லி வந்துருமா? சூனியம் வச்சுட்டாங்கன்றோம். டக்குன்னு பிசாசு போராட்டன்றோம். பிசாசு போராட்டம், ஒரே பிசாசு போராட்டம். அடிக்கடி பிசாசை கூப்பிடாதீங்க. அடிக்கடி பிசாசு, ஆவுனா பிசாசு. ஒரு பிசாசு ஒரு நாள் ஒரு பாஸ்டரை பார்த்து சொல்லிச்சு, எல்லா விசுவாசிகளும் அவங்களே தப்பு பண்ணிவிட்டு கடைசியில் என் மேலே பழிய போடுறாங்க. புரியுதா பாருங்க? அந்த பாஸ்டர் சொன்னார் என்கிட்ட, கர்த்தருடைய பிள்ளைகளை, எதுக்கு எடுத்தாலும் பிசாசு, எதுக்கு எடுத்தாலும் பிசாசு. நீ கீழ்ப்படியாமல் இருந்தால் அதுக்கு பிசாசு என்ன செய்வான்? அதனால் எதுக்கு எடுத்தாலும் பிசாசு போராட்டம், பிசாசு போராட்டம். கர்த்தருடைய பிள்ளைகளை, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டிருக்கிறாரு. உங்களுக்கு எந்த சூனியமும் வேலை செய்யாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த சூனியமாக இருக்கட்டும், எந்த பிசாசு இருக்கட்டும், அந்த பிசாசின் போராட்டங்கள், மந்திரவாதம், யாகங்கள் என்ன உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. கையை வைத்தாலே இல்லையா சொல்லுங்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பஞ்சம் வந்தபோது உடனே அவன் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான். ஏன் ஆண்டவரே பஞ்சம்? எதனால் இந்த பஞ்சம்? ஏன் ஆண்டவரை இந்த பஞ்சத்தை அனுமதித்தீர்? அப்போ கீழே உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கே ஆண்டவர் பதிலை கொடுப்பார். அப்போ இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கிருபை என்னன்னு கேட்டால், தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தது போல ஆண்டவரை நானும் விசாரிக்கிற இந்த கிருபையை எனக்கு தாரும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை விசாரிக்கிற கிருபை எனக்கு தாரும், விசாரிக்கிற கிருபை எனக்கு தாரும், விசாரிக்கிற கிருபை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. லீபா தாபா தாபா தாலா. அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், இப்போ பிரசங்கம் திடீர்னு மறந்துடும் சில நேரத்தில் சிலருக்கு. ஆமாம், ஆண்டவரே மறக்கக்கூடாது. திடீர்னு பண கஷ்டம் வந்தால் உடனே கை மாற்று வாங்கு, அங்கே கடன் வாங்கு, இங்கே கடன் வாங்கு, மொபைல் ஆப்பில் கடன் வாங்கு. அப்படி போயிடக்கூடாது. யாருக்கிட்டையும் பண விஷயத்தை பற்றி சொல்லக்கூடாது. லாதாலா பௌதாலா நீஹாந்தாரா பௌதாரா கபா தாலா கபா தாலா கபா. ஆண்டவரே, இந்த வருஷம் நான் அதிகமாய் விசாரிக்கணும், அதிகமாய் விசாரிக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் எனக்கு தருவீராக, எனக்கு தருவீராகப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, விடாதீங்க. எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே,
கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதப்பட்டிடுவேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதப்பட்டிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். Praise God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. தாவீதுக்கு அருளின ஒன்று என்னது? அவர் கூட இருப்பார். ரெண்டாவது என்னது? என்னது? குடும்பத்தை பலப்படுத்துவார், குடும்பம் பலப்படும். மூன்றாவது என்னது? தேவனிடத்தில் விசாரிக்கிற கிருபை. உடனே அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, இவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்ட்டு போயிடக்கூடாது. உன்னோடு கூட கர்த்தர் பர்சனலாக பேசணும். இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஆவி, அந்த அம்மா தீர்க்க தரிசனம் சொல்லிச்சு, அந்த டிவியில் தீர்க்க தரிசன வார்த்தை வந்தது, இங்கே வந்தது, அங்கே வந்ததுன்னுக்கிட்டு இல்லை. உங்களோட பர்சனலாக நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க வார்த்தை இருக்கணும். அது வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கணும். ஆமென். ஏன்னா வரும் நாட்களில் இன்னும் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. வரும் நாட்களில் இன்னும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. கள்ள போதகர்கள் ஏற்கனவே எழும்பியிருக்கிறாங்க, இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆவாங்க. புரியுதா? அதை நான் சொல்கிறேன். இந்த வருஷத்தில் இன்னும் நிறைய கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள போதனைகள், கள்ள உபதேசங்கள், சரியா, வஞ்சிக்கிற ஆவிகள் பயங்கரமாக உலாவிக்கிட்டு வருது, பயங்கரமாக உலாவிக்கிட்டு வருது. இதை பார்த்து நீங்கள் பிரமிப்பு அடையக்கூடாது. இது செய்கிறது பைபிளில் இருக்கா, வசனத்தில் இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். வசனத்தில் இல்லாத எந்த ஒரு காரியத்தை, அது யார் பேசினாலும் சரி, அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். அடுத்தது தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபையை இந்த 2026ஆம் ஆண்டில் கர்த்தர் நமக்கு உணர்த்தி அதை கிளைம் பண்ணுறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம். ஆமேன். பழைய ஏற்பாட்டில் 533ஆம் பக்கத்தில், அதாவது 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிக்கும்போது, தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனும் ஆன போது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். ஆமென். இது எதை குறிக்கிறது? சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம். நான் பேசுகிற புரியுதா? புரியுதுன்றவங்க மட்டும் அல்லேலூயான்னு சொல்ல வேணாம், கையை உயர்த்தி காட்டுங்க. பார்த்தீங்க, ஆனாலும் அல்லேலூயா வருது. நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியுதுன்னு சொல்கிறேன், கையை உயர்த்தி காட்டுங்க. இன்றைக்கி நிறைய, அதாவது பிசாசனுடைய நோக்கம் சந்ததிகள் மேலே கை வைக்கிறான். சின்ன சின்ன பசங்களாம் இன்றைக்கி கஞ்சா, போதை, நிறைய டிவி அடிக்ஷன். டிவிலாம் கிடையாது, இப்போ எல்லாம் செல்ஃபோன் அடிக்ஷன், ஃபோன் அடிக்ஷன். ஒரு சிஸ்டர் ஃபோன் எடுத்து காட்டுறாங்க பாருங்கன்னு. உண்மை தான், செய்கிறது உண்மை. ஃபோனில் அடிக்ஷன். எந்த நேரமும் வயசான பாட்டி தாத்தா கூட இன்ஸ்டாகிராமில் இருக்கிற காலம் இது.
அதனால் பாரத்தோடு நான் சொல்கிறேன், நீங்கள் பெருமையாக நினைக்காதீங்க. டிவியை எப்போ இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு எந்த நேரமும் விளையாடிக்கிட்டு கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், உங்கள் சந்ததிக்கு நேராய் பிசாசு கிரியை செய்கிறான். அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் உங்கள் பிள்ளைகளுக்கு வரணும்னா அவனை பைபிள் படி, அவனை ஜெபம் பண்ணு, அப்படி இப்படின்னு விரட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் திறப்பில் நின்று ஜெபித்தால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம். ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிவு கொண்டு வரேன், சரியா? 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ தாவீது ராஜாவிடத்தில் போய், தாவீதினிடத்தில் போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி, சாலமோன் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி, அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று, அவனே என் சிங்காசனத்தில் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அடியானுக்கு ஆணையிடவில்லையா? அப்படி இருக்க போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தாவீதுக்கு அருளின மற்றொரு கிருபை என்னென்னா சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி இப்போ அப்பா அம்மா போல் பிள்ளைகள் இல்லாமல் ஊதாரித்தனமாக உலகத்துக்கு அடுத்த வேலையில் போய் மாட்டி உலக பிரகாரமான அசுத்தமான நண்பர்களோடு பழகுகிறத நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க ரொம்ப கவனிங்க. அங்கேருந்து தான் இந்த பிசாசு பயங்கரமாக கிரியை செய்யுது. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரிகிற விஷயம் நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பிசாசு பயங்கரமான கிரியை செய்து கொண்டு வருகிற ஒரு உலகம். இப்போ இந்த நாட்களில் ஆண்டவரே என் சந்ததியின் மேலே உம்முடைய ஆசீர்வாதம் வரணும். பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30 எழுதி வைங்க அல்லது திருப்பி பாருங்க. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். சகோதரியே, அங்கங்கே உட்காந்துக்கிட்டு யாருக்கோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளைகள் அப்புறம் ஊர் சுத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு அழுதுகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. இரவும் பகல் உங்கள் பிள்ளைகளுக்காக போராடி ஜெபிக்கணும். கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் சந்ததிக்கு சிங்காசனம். ஆமென். அடுத்த சிங்காசனம் என் சந்ததிக்கு தான் ஆண்டவரே. என் சந்ததி உம்மை அறிந்திருக்கும் ஆண்டவரே. என் சந்ததி உம்மை அறிந்திருக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு 6 மாதம் 3 மாதம் 1 வயசு 2 வயசு தான் இருக்கலாம், பரவாயில்ல. எதிர்காலத்தில் பிசாசு என்ன பண்ணுவான் நமக்கு தெரியாது. இயேசுவை கொலை செய்ய வகை தேடினான் ஏரோது ஸ்பிரிட்டு, ஏரோது ஆவி. ஆமென். அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக பலவிதமான காரியங்களை அவன் தீட்டியிருப்பான், நமக்கு தெரியாது. இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகளை தொட நினைக்கிற பொல்லாத ஆவியே, என் பிள்ளைகளுக்கு பலவீனத்தை கொண்டு வர நினைக்கிற பொல்லாத ஆவியே, என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியே, என் பிள்ளைகளுக்கு கெட்ட நண்பர்களை அனுப்புகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் ஆமென், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு என் பிள்ளைகள் பாத்திரவான்களாக இருப்பார்கள். ஓராபா கபாலா ராகபா தாலா கபா தாலா கபா லகா தாலா கபா தாலா கபா தாரா கபா தாரா கபா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் இருக்கிற அந்த ஆசீர்வாதம், எங்கள் மேல் இருக்கிற அந்த கிருபை என் பிள்ளைகளுக்குள்ளே போகட்டும், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குள்ளே போகட்டும். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா வசனம், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா வசனம், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்து கோட்டைகளை காதல் தெரிந்தது கிறிஸ்தேசுவின் நாமமே. சத்து கோட்டைகளை காதல் தெரிந்தது கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே
ஒவ்வொரு வார்த்தைகளை ஆசீர்வாதமாய் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வந்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ இந்த ஆசீர்வாதங்கள்லாம் என் லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் வசனத்தை மட்டும் படிக்கலாம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தீனோட யுத்தம் பண்ணுவேன். 37க்கு வாங்க. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் தப்புவித்த கர்த்தர், சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கு தப்புவிப்பார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, தப்புவிப்பார். இன்னொரு முறை சொல்லுங்க. இன்றைக்கு நான் கூறின இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு பலிக்கும். ஆனால் இதற்கு ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குது. இதற்கு என்னது இருக்குது? அது என்னன்னா விசுவாச வார்த்தை. தப்புவிப்பார். இன்னொரு முறை சொல்லுங்க. ஆமாம், தாவீதை பார்த்து சவுல் கேட்குறான். அவன் பெரிய யுத்த வீரன், சிறு வயதிலிருந்தே அவன் யுத்த வீரன் கோலியாத்து. நீ அப்படி இல்லையப்பா. இல்லை, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் என்னை தப்புவிப்பார். இன்னையிலிருந்து நல்ல கவனிங்க, இன்னையிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாச வார்த்தையை பேசணும். பணத்துக்காக விசுவாச வார்த்தை பேசணும். குறிப்பாக பணத்துக்காக நிறைய பேர் கடன் வாங்குறாங்க. நிறைய பேர் கடனாளியாக இருக்கிறீங்க. நிறைய பேர் பண விஷயத்தில் ரொம்ப, அதாவது ஒன்று சொல்லி கொடுக்குறேன். அப்போ நாளைக்கே உன்னை கோடீஸ்வரனை கர்த்தர் மாற்றிடுவார்னு நான் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதங்களில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் தரித்திரம் உங்களுக்கு வராது. தரித்திரம் வராமல் இருந்தால் போதாதாயா? நான் என்ன சொல்கிறேன், அதுக்குன்னு விரலுக்கு தங்குதல் தான் வீக்கம். என் உயரம் எனக்கு தெரியணும். என்னுடைய வருமானம் எவ்வளவு, எனக்கு ஆண்டவர் எதை கொடுக்குறாரோ அதற்குள்ளே நான் என்ன செய்யணும்? நான் என் குடும்பத்தை நடத்த பழகணும். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஒரு சகோதரன், என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற வண்ணமா என் ஒய்ஃபை கிறிஸ்மஸ்க்கு கூட்டிகிட்டு போனேன், என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனேன். 3 பேரை ஆளுக்கு 5000 ரூபாய்க்கு துணிமணி வாங்கிக்கோங்கன்னு 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெறுங்கையாக வந்தாங்க. என்னென்னா அந்த 5000 ரூபாய்க்குலாம் அங்கே என்ன இல்லை அப்படின்னு வந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப வேதனை. சரி அப்படின்னு யோசித்து கூட 1000 ரூபா தரேன். ஆளுக்கு எவ்வளோ ரூபா? 6000 ரூபா கொடுக்குறேன். நீங்கள் போய் கடையில் இறக்கி விட்டுக்கிட்டு நான் நிற்கிறேன். அப்புறம் கவுண்டரில் பணம் பே பண்ணுற இடத்துல எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரியா? இப்போ ஃபோன் பண்ணுறாங்க. 2 மணி நேரம் கழித்து ஃபோன் பண்ணி அவர் கடைக்கிட்ட போகிறோம். ஆளுக்கு 16,000 ரூபாய்க்கு ஒரு உடுப்பு, 11,000 ரூபாய்க்கு ஒரு உடுப்பு எடுத்துகிட்டு நிற்கிறாங்களாம். அவங்களுக்கு மண்டையில் என்ன இருக்குது? மூளை இருக்கா? எல்லாம் ரட்சிக்கப்பட்டதுங்க தான். எல்லாம் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின அது இது சொல்கிறதுங்க தான். இயேசுவை அறியாதவனுக்கு இருக்கிற அறிவு கூட இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. இப்படி பேசினா தான் உரைக்கும் சொல்லி அனுப்பியிருக்காங்கல்ல உனக்கு. அதனால் நான் வருஷத்தின் முதல் நாள்லே சொல்கிறேன், உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற வண்ணமாக செலவு பண்ண நீங்கள் பழகுங்க. வரும் நாட்களில் வருகிற இந்த சில நாட்களுக்கு பிறகு கடன் வாங்காமல் வாழ்வது எப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணுவேன். புரியுதா? சும்மா அங்கே கடன் இங்கே கடன். இஎம்ஐ சொல்கிறாங்க. இஎம்ஐலாம் அது கடனே இல்லை. அது இப்போ அப்படியே 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 அந்த பணம் அந்த அந்த பணம் வரும்போது அது அப்படியே அது கடன் இல்லையா? அது
கடன் இல்லையா? அது எதுக்கு எடுத்தால் இஎம்ஐ. கிரைண்டர் வாங்கினா இஎம்ஐ, மிக்சி வாங்கினா இஎம்ஐ. நான் என்ன சொல்கிறேன், மிக்சி வாங்கணுமா பணத்தை சேர்த்து வச்சு வாங்கு, அது வரைக்கும் காத்துரு. அம்மியில் அரை, அம்மி இல்லைன்னா கடையில் வாங்க, அங்கே விற்கிது. ரொம்ப பந்தா பண்ணுறது, இது பந்தா பண்ணுறது, வெளியே வரும்போது அப்படி ஷோ காட்டி ட்ரெஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நான்லாம் அப்படி பழகலை. இருந்தால் தோத்துறோம், இல்லாமல் இருந்தாலும் ஆமாம். அந்த பாலிசிக்கு இந்த வருஷம் வரணும். நிறைய விலைவாசிகள் உயரும், புரியுதா? நிறைய விலைவாசிகள் உயரும், நிறைய காரியங்கள் நாட்டில் தேசத்தில் மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் வரும். ஏன்னா கடைசி காலத்துக்குள்ளே போகிறோம், கடைசி காலத்துக்குள்ளே போகிறோம், ஒரு யுத்த காலத்துக்குள்ளே போகிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஜனவரி 1ஆம் தேதி கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார் பாருங்க, சவுலை பார்த்து சொல்றாரு, ஆமென், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கு தப்புவித்த கர்த்தர் என்னை தப்புவிப்பார். அதனால கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை நடத்துவார் சொல்லி காத்திருங்க. உங்களை தேடி கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுப்புவார். அப்படியே ஜெபிக்கும்படி எழுமி நிற்கலாம் எல்லாரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏன்னா உங்களை எல்லாரையும் சரியான நேரத்தில் வீட்டுக்கு அனுப்பணும். இங்கேருந்து எந்த ஊருக்கு போனால், நீங்கள் இங்கேருந்து கன்னியாகுமரி போகிறது கூட பஸ் இருக்குது நைட்டு, கவலைப்படாதீங்க. எந்த ஊருக்கு போகிற ட்ரெயின் இருக்குது, ஆப்போசிட்டில் தான் ஸ்டேஷன் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பதட்டப்படாதீங்க, ஆண்டவர் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல், என் மீட்பர் உயிரோடு இருக்கையில், அந்த பாடலை ஆமென் 2 சரணத்தை ஆவிக்குள்ளாக நிரம்பி பாட போகிறோம். ஓ ராபாலா ஹமா ராபா. அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபிக்க வாங்க. இப்போவே எல்லோரும் எழும்பி முன்னுக்கு வர்றதுக்கு பிரயாசப்படாதீங்க. ஒவ்வொருவருக்கும் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் இங்கேருந்து போவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்களை மூடி. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு, இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு, இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகு உயர்ந்தோர், உன்னத சிறந்தோர், மித்திரனே சுக பத்திரம் மருகும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு, இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கர்த்தருடைய ஊழியத்திற்கு நீங்கள் காணிக்கை கொண்டு வந்திருந்தால் மட்டும் உங்களுடைய காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த பாடலை பாடும்போதே கர்த்தருடைய ஊழியர்கள் உங்கள் மத்தியில் வருவார்கள். இந்த 1ஆம் தேதி கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, கர்த்தருடைய ஊழியத்தின் கட்டுமான காரியங்களுக்காக நீங்கள் விதைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலண்டியர் சீக்கிரமாக. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ மயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ மயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோ சத்குருநாதன், சஞ்சலம் இனியே நெஞ்சமே மகிழ்வார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு, இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு, இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ
மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமணி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றென்னை எடுப்பார். என் மீட்பரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆமென். ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பார், அம்பரன் அடியில் எனக்காய் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பார், அம்பரன் அடியில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார், மோட்ச வழி சத்திய வாசனுகிலே. என் மீட்பருகிலோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. Glory, 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 glory. காணிக்க எடுத்துருப்பீங்க நம்புகிறேன். எடுக்கலான பரவாயில்ல. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வருஷத்தில் முதல் நாளின் மாலை நேரத்தில் 7:30 என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் மூன்றையும் அர்ப்பணிக்கிறேன். தாவீது அருளின கிருபைகளை நான் விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளுகிறேன். நீர் என் கூட இருக்க போகிறீர். நான் எல்லாவற்றிலும் புத்திமானாய், புத்தி உள்ள சகோதரியாக நடக்கப் போகிறேன். அனாவசியமாக என் வாயை திறக்க மாட்டேன். என் குடும்பம் இந்த வருஷம் பலப்பட போகிறது. எல்லாவற்றிலையும் நான் உம்முடைய சமூகத்தில் விசாரிப்பேன். ஆண்டவரே, என்னுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறேன். இதுவரைக்கும் சந்ததியை காணாதவங்க சந்ததியை காண்பீங்க. ஏற்கனவே உங்கள் சந்ததி கண்டவங்க, உங்களுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த வருஷம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நோய் இல்லாமல் இருக்கணும், பலவீனம் வராமல் இருக்கணும், கஷ்டங்கள் வராமல் இருக்கணும், பிசாசின் போராட்டம் இல்லாமல் நான் வாழணும். குடும்பமாக நான் இந்த வருஷத்தை வெற்றியோடு முடிக்கணும். என்னுடைய கையின் பிரயாசத்தில், என்னுடைய வருமானத்தில், என்னுடைய வியாபாரத்தில் உம்முடைய கிருபைகளை அதிகமாக நான் பார்க்கணும். ஆண்டவரே, உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதித்து பல மடங்காய் பெருக செய்வீர்களப்பா. உம்முடைய பிள்ளைகள் என்னை பார்க்க வரவில்லை, உம்மை காண வந்தார்கள். தாவீதுக்கு அருளின கிருபைகளை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டார்கள். அதை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. இந்த வருஷம் ஒரு ஜெயமுள்ள வருஷம், இந்த வருஷம் ஜெயமுள்ள வருஷம், இந்த வருஷம் ஒரு கிருபை பொருந்தின வருஷம். தாவீதுக்கு கொடுத்த கிருபைகளை எனக்கும் என் சந்ததிக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் அளவில்லாமல் கொடுக்கிற வருஷம், அளவில்லாமல் கொடுக்கிற வருஷம். கர்த்தர் நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே சமாதானம் தங்கி இருப்பதாக, கிருபை தங்கி இருப்பதாக. எங்க ஜெபத்தை நீர் கேட்டு அப்படியே நடத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனர்களை கர்த்தர் சுகமாக்குவீராக. ஆன்லைன்ல இருக்கிறவங்க கைகளை உயர்த்துங்க. ஆன்லைன் வியூவர்ஸ் மேல தேவ கரம் பலமா இறங்கி வருவதாக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது ஒரே ஒரு நிமிஷம் உங்க மனதில் நீங்க விரும்புகிற ஆசீர்வாதத்தை நீங்க உங்க மனதில் வைத்து கொண்டு அப்படியே கைகளை உயர்த்துங்க. வெளியே சொல்ல வேண்டாம். என்ன ஆசீர்வாதத்தை விரும்புறீங்க? ஆமென். என்ன ஆசீர்வாதத்தை விரும்புறீங்க? அப்படியே கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை தருகிற ஒரு நேரம், தருகிற நேரம். கைகளை உயர்த்திக்கோங்க. உங்க மனதில் அந்த ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். என் நாமத்தினால எதை கேட்டால் அதை செய்வேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த அரங்கத்திலும் வெளி ஊர்களிலும் ஆண்டவர் ஆன்லைனிலோ ஆண்டவர் யார் டிவி சேனல்களிலோ யார் யார் என்னென்ன கேட்கிறார்களோ அதை அப்படியே வாய்க்க பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதுனால் கரங்களை தட்டி உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உம்முடைய மாறாத கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். திரும்பி செல்லும்போது வழியில் வாகனத்தில் தேவக்கரம் கூட இருந்து ஏற்ற நேரத்தில் வீடு போய் சேர உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். உம்முடைய மாறாத கிருபை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு ஆன்லைனில் நமக்கு நடத்த போகிற முதல், அதாவது இரவு ஜெபம் இந்த வருஷத்தில். ஒருத்தர் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமென். வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளை 4ஆம் தேதி நமக்கு நைட் ப்ரேயர் இருக்கிறது என்பதை நான் தெரியப்படுத்துகிறேன். அந்த நைட் ப்ரேயரில் நீங்கள் எல்லாரும் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.